ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் தமிழ் 9 பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த அப்டேட் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டை பற்றினதோ. இதுக்கு முன்னாடி 1, 2, 3 இந்த 3 சீசனுமே பட்டையை கிளப்பிட்டு போச்சு. ஆனால் 4, 5, 6, 7, 8 இந்த 5 சீசனுமே வந்துட்டு ஒன்றும் பெருசாக வந்துட்டு பருப்பு வேகலைன்னு தான் சொல்லணும். அந்த சீசன் எதுவுமே மக்கள்கிட்ட சரியாகவும் போய் சேரலை. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதில் எந்தவர்களுக்கும், அதாவது அதில் நடித்தவர்கள் அந்த போட்டியாளர்களுக்குமே வந்துட்டு பெருசாக எந்த ஒரு ஃபேமும் கிடைக்கல. இதுக்கு காரணமாக அந்த டீம் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாள் தான் காரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொரோனா முன்னாடி தான் 1, 2, 3 சீசன் வந்துச்சு. அப்போ பிக் பாஸ் ஜூலை மாசமே ஆரம்பிச்சிருவாங்க. இதனால கிறிஸ்துமஸ், அதுக்கப்புறமா தீபாவளி, நியூ இயரு, பொங்கல், இப்படி நிறைய ஃபெஸ்டிவலை வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இதனால் அவங்களுக்கு பயங்கர டஃப்பான காம்படிஷனை கொடுக்க முடிஞ்சுதான். பட் ஆனால் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுற காரணத்தினால ஜனவரி பாதி வரைக்குமே பிக் பாஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த எல்லா ஃபெஸ்டிவலும் உள்ளே வரதுனால அவங்க அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண போயிடுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுக்கு டஃப்பான ஒரு காம்படிஷனை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இதனால் மறுபடியும் பழைய மாதிரியே ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்கில் இல்லைனா எண்டில், அப்படி இல்லைனா செப்டம்பருடைய ஸ்டார்டிங்கில் பிக் பாஸ் ஆரம்பிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதிகபட்சமாக இது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதி வரைக்கும் தான் போகும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயரு மற்றும் பொங்கல் இப்படிப்பட்ட ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபெஸ்டிவல் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப டஃப்பான காம்படிஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த டீம் முடிவு பண்ணி ஸோ செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக பிக் பாஸ் வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஏன் வந்துட்டு சரியாக போய் ரீச் ஆகலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் 3 சீசன் மாதிரி ஃபெமிலியராக இருக்க யாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புறதே கிடையாது. எல்லாம் வெந்தது வேகாதது நூடுல்ஸு இந்த மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய வரவேற்பை அதனாலேயே வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியல. மக்களும் வந்துட்டு கனெக்ட் ஆக மாட்டுறாங்க. இன்னொன்று, பெருசாக வந்துட்டு எந்த ஒரு போட்டியுமே கொடுக்கறதில்ல. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா பட்டிமன்றம், டான்ஸ் ஆடுறது இப்படி தான் கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயே இந்த பட்டிமன்றம், டான்ஸ் ஆடுறது, பாட்டுக்கு பாட்டு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்லேயுமே அதையே கேட்டுட்டு உட்காந்துருந்தா மக்கள் சேனலை மாற்றிட்டு போக தானே செய்வாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு மற்ற மொழி பிக் பாஸ் மாதிரி ரொம்பவே கடினமான டாஸ்க்குகளும் கடினமான போட்டிகளும் கொடுப்பதன் மூலமாகத்தான் மக்களை வந்துட்டு அந்த பிக் பாஸை பார்க்க வைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, பிக் பாஸில் இந்த வைல்ட் கார்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக யாரையாவது கொண்டு வந்தால் பரவாயில்ல. ஆல்ரெடி வெளியே போனவங்களை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக அது இன்னும் போர் அடிக்குது. ஏன்னா மக்கள் ஓட் பண்ணாமல் ஒருத்தங்க வெளியே போகிறாங்க, அவங்கள மறுபடியும் இவங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் அப்போ மக்கள் ஓட்டுக்கு என்ன மரியாதை? ஸோ இதனாலேயே மக்கள் வந்துட்டு இந்த பிக் பாஸ் பார்க்கறத அவாய்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதை ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே கண்டென்ட் கொடுக்கப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ள இருக்கவங்களாம் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதையுமே வந்துட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரு என்னன்னா, நடுத்தர வர்க்கத்தினர் மட்டும் இல்லை, எல்லாருமே பிக் பாஸ் பார்க்கணுன்னா அந்த 24 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கேன்சல் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த 24 மணி நேரமும் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே முன்னாடி விஜய் டிவியில் மட்டும்தான் வெறும் 3 ப்ரோமோ வரும், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு ஃபுல்லாக எபிசோடில் தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ 24x7 அப்படின்னு கொண்டு வருவதன் மூலமாக எல்லாருக்கும் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடுது. 24 ஹவர்ஸ் முன்னாடியே பார்த்துக்கிறாங்க. இல்லை அப்பப்போ ஃப்ரீ டைமில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற காரணத்தால் இதைத்தான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே, எதுக்கு ஷோவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரியாக பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த 24x7 கட் பண்ணிட்டாலும் பிக் பாஸ் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா போகும்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அட் த சேம் டைம் பிக் பாஸை முன்கூட்டியே ஆரம்பிப்பதன் மூலமாகவும் அது மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் ஆகுமா அப்படின்றத பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.